நான் நல்லா இருக்கணும், அப்புறம் என் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒன்று கேட்குறேன், கடவுள்கிட்ட நம்ம சொல்லணுமா? ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. பிரார்த்தனை என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. நாம் வழிபாடு செய்வதே இல்லை. எங்க ஐயா பால்ரவாயன் தான் சொல்வாரு, சர்ச்சு, கோவிலு, மசூதி எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன் வெளியில பிச்சைக்கார உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேள அப்படிமாரு ஒரு நாள். ஏன் சார், உள்ள ஓவர் கிரவுட் அப்படிமாரு. இது கொடு அது கொடு என்று பிச்சை கேட்பதற்கு பெயர் அல்ல பிரார்த்தனை, அதல்ல வழிபாடு. நீ சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி நின்னாலே போதும், அந்த பிரசன்ஸ் போதும். கிறிஸ்தவர்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, உன் ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். உன் ஆசையின் மீது கடவுளுக்கு எந்த அளவில் ஒப்புதல் இருக்கிறதோ அவையெல்லாம் நிறைவேறட்டும் என்றுதான் நான் பிரார்த்திப்பேன். சூப்பர்ல. தயவு செய்து கடவுளிடத்தில் வேண்டுகின்ற பொழுது என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள். எப்படி பிரார்த்திக்கணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் மனைவியும் மக்களும் மகிழ்வோடு இருப்பதற்கு இறைவா அருள் செய்வாயாக. இப்படி சொல்லுங்களேன். டீட்டெயில்டும் சொல்லணும் அந்த ஆளுக்கு, இல்லைன்னா சாங்ஷன். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அதிபர் அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இறைவன் நிறைய பேருக்கு உயிரை தந்து பிறப்பை தருகிறான். இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான். இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று. நம்மில் பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை, செத்து போகிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள். அப்படி இளமையிலேயே தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அந்த விஷயத்தை.